என்ன செல்வா தாக்குதே கண் தாக்குதே. ஷாம் சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க ஷாம் ப்ரோ. ஷாம் மியூட்ல இருக்க. கேக்குதா கேக்குது ஷாம். வணக்கம் டிபி. வணக்கம் ஷாம். லைவ்ல என்ன ஸ்கிரீன் தெரியுது? சாரி டிபி, இந்த வாட்டி சேரிட்டி ஜாயின் பண்ண முடியல. ஓகே பரவாயில்ல ஷாம், அதுதான் இது தெரியுது. அதான் இப்போ என்ன நடுவுல இதாயிடுச்சா? சூப்பர் சஸ் கரண்ட் போயிடுச்சா? நெட் போயிடுச்சு. நெட்டா? ஓகே. ஆமா, போன்ல தானே வரேன். சோ நெட் போயிட்டு கட் ஆயிடுச்சு, அதனால வர முடியல. சரி ஓகே, அட்லீஸ்ட் இதுவாது ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஷாம். அதான் அது அதனால தான் இந்த வாட்டி அந்த கேம் தவிர மற்ற வர முடியாது தெரியுது. அதான் எல்லாம் சரியா. கண்டிப்பா டிஜி, ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் ஒரு அளவுக்கு சால்வ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அது பெருசா அவ்வளவு பெருசா எதுவும் இல்லை, ஒரு அளவுக்கு பண்ணியாச்சு. ஓகே ஷாம், தேங்க்யூ ஷாம். ரொம்ப தேங்க்யூ தமிழ் கேமிங் எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி ஷாம். நம்ம படுத்து தஞ்சை ப்ரோ. தஞ்சை போய் தெரியுறீங்க ப்ரோ. நான் திஸ் மண்டையா ஒழுங்குமா போடுற கேமரா பா ப்ரோ. நான் நெக்ஸ்ட் டைம் வந்துறேன். யோ போடியா, மொபைல்ல போடியா. நீ அம்மனமா இருந்தாலும் பரவாயில்ல போடு. எது? சொல்லுங்க தஞ்சு. தேங்க் யூ ப்ரோ, கூப்பிட்டதுக்கு நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. அந்த வார்ம் கேம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சிஜா கேம் தானே? ப்ரோ நீங்க வேற. உங்களுக்கு அந்த வார்ம் கேம் தான் பிடிச்சிச்சா இன்னைக்கு? அதுவும் நல்லா இருந்துச்சு. கடைசில அந்த GTA நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா தான் இருக்கு. இதான் பழைய தஞ்சு வந்து என்ன ப்ரோ விழுந்தறோம் ப்ரோ. ஆனா சரியான மண்மங்க கிட்டான்ல இந்த சைடு அந்த சைடு. அதான் ப்ரோ. ஆனா போய் கோச்சா டண்டன வச்சு பார்த்தேன். அப்படி ஒரு வெற்றி தேவையா? ஆனா நீ உழுவுலையே. உழுவாம பேசிட்டு இருக்க. இல்ல உழுகலான்னு பாத்தீங்க. ஃபிளாஷ்பேக். பிரேக் சிவா ப்ரோ பிரேக். சொல்லுங்க முன்னாடி போங்க. ஐயோ சிவா ப்ரோ. ஐயோ என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் சூனியமே. என்னையா நீ வந்து இடிக்கவும் மாட்டேங்கற? குடிங்க ப்ரோ. வண்டி நம்ம தான் சிவா ப்ரோ அடிக்கணும். சிவா ப்ரோ டிஜி வண்டி புகஞ்சிருச்சு. ஆமா ப்ரோ. புக வந்தது மாதிரி அவனுக்கு கண்ணு தெரியல. சிவா ப்ரோ அது துப்பாக்கி எடுத்து சுடுங்க ப்ரோ உள்ள இருந்து. அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ இறங்கி வந்து சார்ஜ் அந்த வண்டி புடிச்சு இறங்காதீங்க. இருங்க ப்ரோ. இறங்கி அடிச்சிருங்க. இவா அடிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ. சிவா யோ சிங்கி பயல. தப்பு பண்ணிட்டீங்க. பரவாயில்ல முடியா. பரவாயில்ல லேட் ஆகும் ப்ரோ. இருங்க. விட்டுங்க சிவா ப்ரோ. இருங்க. இருல மௌனே, உன் வண்டி நீ செத்தல நீ. சிவனாண்டி காலிடா நீ. எப்படி நாங்க தட்டி விட்டா உள்ளான்னு பாத்துக்கீங்க ப்ரோ. சரி நீங்க வேகமா ஏதாவது இடத்துல மோதிடுவீங்க. சரி நானும் அப்படியே கீழ விழுந்துறலாம் அப்படின்னு அப்படி நினைச்சீங்க. சரி நான் இறங்கி 1-to-1 வரும்போது எனக்கு 1 இன்ச் ஹெல்த் இருக்கும்போது நினைச்சு வந்திருக்கலாம்ல. இன்னொன்னுங்க நம்ம செகண்ட் டைம் ப்ரோ. செகண்ட் டைம். ஓகே. நன்றி ப்ரோ. ப்ரோ இன்னொன்னு தலைவர் வரும்போது நான் காமிக்கிறேன். இருங்க. கேமிங் தலை ப்ரோ பையனை கூப்பிடுங்க. அப்படியே பையனை கூப்பிடுங்க ப்ரோ. அவன் தலைவலிக்குது, அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டான் ப்ரோ. அப்படியா? இருங்க வரேன். இருங்க ப்ரோ. உங்க பையன் பாருங்க. அந்த வீடியோ ப்ரோ இன்னொரு வீடியோ. இருங்க ப்ரோ. நான்சி ஸ்ட்ரீம் பண்ண சொல்லிடலாமா? இல்ல நான்சி அனுப்பிச்சு விடுங்க. நான்சி ப்ரோ ரெடியா ப்ரோ. இருக்கு. பையன் கிட்ட சீரழிஞ்சிட்டான் ப்ரோ. அப்படியே இவர்தான் பண்ணிடலாமா ப்ரோ? இங்க ரெண்டுமே பண்ணிரு. முதல்ல இத பண்ணா அந்த பீஸ் வருமா பண்ணிக்கலாம். நீ முதல்ல இது என்ன வச்சு என்ன பண்றீங்க ப்ரோ? ஆக்சுவலா நான்சி இப்ப ஸ்ட்ரீம் பண்ணுவாரு பாருங்க. அந்த சோப் செட் வேணாம். சோப்பு சட்டை வேணாம். சோப்பு சட்டை போட்டே ஆகணும். வெயிட் பண்ணு. வேணாம் சோப்பு சட்டை வேணாம் இன்னைக்கு. ஐயோ அப்படிதான் இனிமேட்டு பண்ணுவோம். A few minutes later. பா இத பாரு. இது விஷ்ணு சவுண்ட் வே ப்ரோ. விஷ்ணு என்ன ப்ரோ வந்துக்கிறான். அத உங்க பையன் தான் கேளுங்க. போய்ட்டான் ப்ரோ. இங்க பாருங்க. அப்பா குதிக்கிட்டு வா ப்ரோ. அப்படியே இவர்து போடுவோமா? அந்த மவுஸை எடுத்து தொலையா சைக்கோ. அது அப்படியே இதாயிடுச்சு ப்ரோ. அத கர்ம ஆட்டு தொலைஞ்சிட்டே இருக்காரு. எதுக்கு ப்ரோ அப்படி ஆடுறான்? எதுக்கு ப்ரோ உங்க பையன் அப்படி ஆடுறது? இப்படி தான் பண்ணுவாரா? விஷ்ணு தான் ப்ரோ காட்டு அனதர் பிடியா. எல்லாம் தைக்க போறேன். என் மாப்பிள்ளை எங்க ட்ரக் ஓட்டிட்டு வாடானா காலையில இந்த வரல. மாப்பிள்ளை ஒன்னு சொல்லுங்க. கொட்டமுத்தா போய் என்ன பண்றா நான் தச்சு வரேன். இது அவரு ப்ரோ தெரிஞ்சு
ப்ரோ ஆக்சுவலா அவர் ஒரு ஃப்ரெண்ட் ப்ரோ செல்வா ஃப்ரெண்ட் திருச்சியில இருந்து அவர் தான் அப்படி போட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலா 5 minutes later. ப்ரோ அம்மா நீங்க என்ன மூஞ்சலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா மாதிரி இருக்கு ஃப்ரெஷ்ஷாங்களா ப்ரோ வந்திருக்காரு 50 கிலோமீட்டர் மலையில டிராவல் பண்ணி வந்திருக்கோம் ஓ நான் கூட ஏதோ பியூட்டி பார்லர் போயிட்டு இந்த ஃபேஸ் ஃப்ரெஷ் அது மாதிரி பண்ண மாதிரி தான் இருக்கு அது இல்ல ப்ரோ லைட் எல்லா லைட்டும் ஆன் பண்ணி விட்டுருக்கு அதனால அப்படி இருக்கு ஓகே என்ன ப்ரோ நீங்க வரேன்னு சொல்லிட்டு பையனுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தா மாத்தி போட்டீங்க அப்படியே ரிவர்ஸ் ஆயிருச்சு ப்ரோ அவனுக்கு செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸாம் ஆகும் ப்ரோ ஓகே நான் நாளைக்கு நினைச்சிட்டேன் ப்ரோ நானு அப்போ அப்புறம் என் படிப்பு என்ன வந்து கேட்கல வாய்ப்பில்லை ராஜா. கேட்க மாட்டேன் ப்ரோ என் பையன்ல ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ஓகே ரெண்டு பேத்துக்கு ப்ரோ தேங்க் யூ ப்ரோ என்னால தான் ப்ரோ வர முடியல இல்ல அதுக்கு bro. அவன அனுப்பி விட்டு ப்ரோ நீங்க அதான் நீங்க எப்படியோ ஒன்னு எக்ஸாம் இருக்கும்போது அனுப்பிச்சு வச்சீங்களே அதுவே பெரிய விஷயம் உண்மையை சொன்னா நன்றி ப்ரோ ப்ரோ அவன் எப்படியே எழுதிடுவான் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க் யூ ப்ரோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ப்ரோ அடுத்து மாமா கருமத்தை ஆப்படி போல நல்லாவே இல்ல நல்லா தெரியும் என்ன கரும இப்படி ஒரு blur வச்சுக்கிட்டு என்ன ப்ரோ இப்படி கூம்பு மாதிரி இருக்கு கூம்பு வச்சு என்ன பண்ண போற ரொம்ப மைண்ட் அங்க போகுது எடுத்து தொலை அது எடியா அந்த blur எடியா நல்லாவே இல்ல அது இருக்கு ஒரு எங்க போய் மாத்தறோம். சத்தியமா ஜப்பான் மரத்துக்குள்ள அதுங்க ப்ரோ அன்சைடு என்ன அது இருக்கு எதுக்கு அப்படி வச்சிருக்க எனக்கு ஒண்ணும் புரியல மூஞ்சில லைட் அடிக்க டிஃபால்ட்டா இருக்கும் ப்ரோ. செட்டிங்ஸ்ல வாய்ஸ் அண்ட் வீடியோல போனீங்கன்னா மாத்தலாம். ஓகே. கரெக்டா இருக்கு ப்ரோ அப்புறம் ப்ரோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ நிறுத்தியுமே. சரி எந்த காரணத்துக்காக சிரிக்கிற நீ இப்ப சிரிச்சாலே சிரிப்பு வந்துரும் ப்ரோ ஆனா சே நான் ஒரு தப்பு ப்ரோ நம்ம பாட்காஸ்டுக்கு நாங்க இவர் ஏன் அந்த ப்ரொடியூசர் தனஞ்சயன் கூப்பிட்டோம்னா அவர் சீரியஸா இருப்பாரு நைட்டா கூட்டு வந்து சிரிப்பு மூட்டி விடலாம் அப்ப அவர் யாரையும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும் நினைச்சோம் பார்த்தா ஆப்போசிட் ஆயிடுச்சு bro, அங்க வந்து நல்லா டீசெண்டா இல்ல திருநூறுலாம் பட்டெல்லாம் போட்டுட்டு சரி எனக்கே இந்த கேள்வி பார்க்க ஒரு மாதிரி தான் கேட்க ஒரு மாதிரி நடிக்கிறான் ஊர்ல இருக்க எல்லா கெட்டப்பலும் எனக்கே இந்த கேள்வி கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கு சார் இருட்டர்கள் மொட்டு குத்து பல்லுபுரம் பார்த்துக்கிற மாதிரி பாடலாம் எப்படி சார் பேர் வைக்கிறாங்கன்னு அப்படியே இவரு டீசெண்டா கேட்க ஒரு மாதிரி இருக்கான் மைசெல்ஃப் பிரின்ஸ்ல இருந்து அந்த கேள்வி கேட்க தெரிய கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. ஸோ மைசெல்ஃப் பிரின்ஸ்ன்ற வந்து ஒரு கேள்வி ஒரு கேட்டிருக்காரு. இருட்டரில் முரட்டு குத்து அதுக்கப்புறம் பல்லு படாம பாத்துக்கணுன்ற மாதிரி ஒரு சில படங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்ஷன் மேடம் மேடம் இது ஆக்ஷன் பெரிய மனசுகிட்ட பேசும்போது கொஞ்சம் இல்ல ஒரு நான் நினைச்சா அவர் சீரியஸா இருப்பாரு சிரிச்சா கூட ஒரு முறைச்சு பார்த்துட்டு ஒரு இருப்பாரு பேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு உன்னோட பெருசா இருப்பாரு ஆமா ஒரு பேட்ச் தான் ப்ரோ ஒரே ஒரு பேட்ச் அது பாத்தீங்களா அவர் காலேஜ் மேட் என்னது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல தாடி வச்சிருக்காங்க சார் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆனந்த் தான் ஆனந்த் மதன் பாபு சார் என்னைக்கே கூப்பிட்டுருந்தா அன்னைக்கு ஒரு கூப்பிட்டுருக்கணும் என்ன கிண்டல் பண்றியா என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு பிரபுங்க இல்லைங்க அவரு அப்படிதாங்க அப்படி சிரிப்பாருல ஆனந்தும் போது இந்த ஆள் சிரிச்சாரு ப்ரோ ஆமா ஏன் அவர் ஃப்ரெண்ட் ஆனந்தமா சிரிக்க நினைச்சுக்க போறாரியா அப்புறம் சொல்லு எப்படி இருந்துச்சு அப்புறம் என்ன ப்ரோ சொல்லுங்க தெட்டி போட்டுருக்க இன்னைக்கு வாங்குற பழக்கமே கிடையாது. வாங்குற பழக்கமே இல்லையா வெளியே போறோம் இன்னைக்கு வெளில போனா போடணும்னு அவசியம் இருக்கா ப்ரோ? இல்ல புரியல. ஓ ஓகே புரிஞ்சு பேசுற நீங்க வெளிய போனா போனோம்ல உனக்கு நல்லது இயற்கை ஜட்டி வச்சிருக்காரு அவரு இல்ல இங்கே இவ்வளவு வச்சிருக்காரு பாத்தீங்களா திமிர பாருங்க வெளிய போனா போடுவோம் எங்க இதுவே வந்து உன்கிட்ட ஒரு போலீஸ் கேக்குறாங்க ஜட்டி போட மாட்டியா பாருங்க அப்ப என்ன சொல்லுவ இப்படிதான் சொல்லுவியா எப்படி சொல்லுவ அதான் போடலாம். ட்ராக் பேண்ட் எல்லாம் போட்டு போகும்போது தனியா தெரியாது அது தெரியும்ல ஷேப்பே அப்படி தெரியாது போடுற பழக்கம் கிடையாது. சவுண்ட் வராது ப்ரோ இப்பதான் புரியுதா நீங்க ட்ரிபிள்ஸ் பைக் நீ கூடும்போது எவனும் ஏன் வரலன்னு இப்பதான் புரியுது ரெண்டு சைடு அட்டாக் பண்ணிடுவோம் நீங்க நன்றி நன்றி அட்டாக் ப்ரோ வந்ததுக்கு நன்றி ப்ரோ கூப்பிடுறோம் நன்றி 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 ப்ரோ தேங்க்யூ அடுத்து வந்து எங்க ப்ரோ அந்த குழந்தை எங்க ஹக்குனா மட்டானா குழந்தைன்னு சொன்னா நீதான் தெரியாது நீ எதுக்கு அப்படி போட்டு வச்சிருக்க ப்ரோ அது என்ன ப்ரோ சப்புனா மாட்டிட்டு அப்படின்னு போட்டுருக்க
ஹக்குனா மட்டும் ப்ரோ சொல்லுங்க டொக்கு ப்ரோ. நீ என்ன கொடுமையா அது? எதுக்கே அதை போட்டு தொலைறீங்க அந்த பின்னாடி பேக்ரவுண்ட? வாய்ஸ் கேக்குற எடுத்து தொலைங்க. சிரிச்சுக்கிட்டே பேசுறான் பாருங்க. இதே நல்லதா இருக்கு. ஏன் அதை போட்டு தொலைறீங்க? வாய்ஸ் பேசாத கேக்கல ப்ரோ. ஃபேஸ் எப்படி வர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். சிரிச்சுக்கிட்டே அதானே டொக்கு மூஞ்சி தெரியல வாய்ஸ் இல்ல. நீ சீக்கிரம் வா. உன் நண்பன்ட்ட வேணா அதுக்குள்ள போய்ட்டு வரேன். எங்க போறவன்? சிக்ஸாக் நண்பன் ப்ரோ. டொக்கு நண்பன் யாரு? ஒண்ணாதான் நண்பன். சிக்ஸாக் இல்ல கேப். நீதாயா? அப்புறம் நான் ப்ரோ கேக்கல. அப்புறம் ப்ரோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஏய் இனி இத்தனை டிக்கெட் ஃபோன். இது எத்தனை ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ எனக்கு கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. ஏதோ அந்த வாயில 2 கடலை முட்டை வச்சிருக்கீங்க. நீங்க இருக்கு பாரு. என்னைய பிடிச்சி கில்லுவாங்க எல்லாரும். கியூட்டா இருக்காங்க அப்படின்னு. 2 லட்டு வச்சிருப்போம் போல இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து எப்படி லட்டு சுட்கி. ஆனா நீ இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி தான் சுட்கி. உனக்கு பிடிச்ச சுட்கிதா? ஆமாங்க ப்ரோ. அன்னைக்கு பிடிச்ச ஒரு உமன் ஹீரோயின் யார் பிடிக்கும்னா சுட்கி அப்படின்னு. ப்ரோ சுட்கி சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் ப்ரோ. எல்லாருக்கும் பிடிக்குமே ப்ரோ. எனக்கு கொண்டு வணக்கலங்க. ஆனா இப்ப அத சின்ன பிள்ளைகளுக்கு யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதே ப்ரோ. சோட்டா பீம் பாக்குற எல்லாருக்குமே சோட்டா பீமே சோட்டா பீம் நாங்க பாக்குறது இல்ல ப்ரோ. பாக்குறவங்களுக்கு சரி ஓகே. அன்னைக்கு கேட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வச்சுக்காம பார்க்கலாம். அன்னைக்கு இவனை வச்சு ஃபுல்லா பாடம் எடுத்தான். சரி டிவிகே உடைய அந்த விஜய் கூட ஒருத்தர் வராருல ஒரு ஆனந்த். அவர் பேர் என்ன? சொல்லு அவர் பேர் சொல்லு. சொன்னாரு தானே. சொல்லி பேர் என்ன சொல்ற? உங்களுக்கு தெரியவே இல்ல ப்ரோ. விஜய் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு இருந்தான். சரி விஜய் கூட இவர் வராரு. இவர் யாருன்னு இவரு பேர் மட்டும் தெரியல ப்ரோ அப்படின்னா. அடுத்து விஜய் அப்பாவை காமிச்சு இவர் யாருன்னு கேட்டா அவரையும் தெரியல இவனுக்கு. விஜய் அப்பாவும் தெரியல. விஜய் அப்பாவும் தெரியல. விஜய் அப்பா பேர் என்ன சொல்லு? அது சொல்ல கூடாது ப்ரோ. இல்ல பேர் சொல்லு. பேர் சொல்லு. பேரோட சொல்ல ப்ரோ. வயசுல பெரிய ஆளு பேர் சொல்லி கூப்பிடு. சார் போட சொல்லு. சார் போட சொல்லு. இல்ல ப்ரோ சாரி ப்ரோ. எந்த பயனும் இல்ல. சரி தண்டனக்கு சரி நைட்டாக் பேர் சொல்லு. நைட்டாக் பேர் என்ன? அவர் பேர் தெரியாது ப்ரோ. தெரியாதா? தெரியும் ஆனா சொல்ல கூடாது ப்ரோ. ஓகே. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? டொக்கு பேரு? ஓ டொக்கு ஒரு வயசு தான் பெரியவர். அதான் அவர் பேர் கூட சொல்லலாம். ஓ பேர் சொல்ல நடிக்கிறான் பாரு. கொஞ்சம் நஞ்சம் நடிப்பா ப்ரோ. ஓ ப்ரோ இப்ப புரிஞ்சுக்க. ஏன் சுட்கி உனக்கு முன்னோட வயசு கம்மியா இருந்தா உனக்கு பிடிக்குது. நல்லா தெரியுது. சுட்கி வெறியர். சரி ஆனந்த் தான் பேரு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை. இல்ல ப்ரோ சொல்ல கூடாது ப்ரோ. உனக்கு தெரியலன்னு சொல்லிரு. அதான் ப்ரோ இல்ல ப்ரோ அவனுக்கு 2 பேருமே தெரியல. நாங்க வந்து இவன் வந்து ரொம்ப அவருக்கு எப்படா பார்க்க ஆரம்பிச்சு எப்ப விஜய் பிடிக்க ஆரம்பிச்சுன்னு கேட்டா இந்த லாக்டவுன்ல ஃபேனா இருக்கான் ப்ரோ. லாக்டவுன்ல இல்ல ப்ரோ. அதுக்கு முன்னாடியே பிடிக்கும் ப்ரோ. இல்ல மெர்சல்ல இருந்தா இருக்கான் ப்ரோ. ப்ரோ உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? என்ன ப்ரோ? பிடிச்ச ஹீரோ கேக்கல. பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய் தான் ப்ரோ. விஜய் உன்னோட வயசு கம்மி அப்படியே அவர் பேர் சொல்றியா? நான் இப்ப கூட பேர் சொல்றேன் ப்ரோ. பேர் என்ன? பேர் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. விஜய் தான் ப்ரோ. ப்ரோ அது ஹீரோல ப்ரோ. அது சொல்லலாம் ப்ரோ. ஓ அப்ப உனக்காக நாங்க வந்து அந்த ஆனந்த் ஹீரோ நடிக்க வச்சு அவர் கூட டைரக்டா படத்துல நடிச்சிருக்காரு. கேக்கல ப்ரோ. டைரக்டர் பேர் சொல்லு. டைரக்டர் விஜய் உங்க அப்பா டைரக்டர் தான. அவர் பேர் சொல்லு. அவர் பேர் டைரக்டர் பேர் சொல்லு. அது சொல்ல கூடாது ப்ரோ. ஹீரோ தெரியாது ப்ரோ அவனுக்கு. அவனுக்கு தெரியாது ப்ரோ. மாட்டி இவனை போய் கொள்கை பிறப்புச்சு எல்லாரும் ஊர்ல நம்பிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து அதே கட்சியில ஆனா உங்க மாதிரி 4 பேர் தான் போதியா. சிறப்பான ஆள் நீ. ஐயோ போதும் ப்ரோ. சரி தலைவா சொல்லுங்க. அப்புறம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீ சரி கீழ என்ன குடிக்கிட்டே இருக்க? கையை மேல ஒழுங்கா வை ப்ரோ. கையால தான் அப்புறம் எதுக்கு காட்டிட்டே இருக்க? பேசு ப்ரோ. செல்வா ப்ரோ கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. அவர் ஏதோ புடிச்சு நோண்டிட்டே இருக்காருல. அதான் ப்ரோ இன்னைக்கு விளையாண்டது எது ப்ரோ பிடிச்சிச்சு? இன்னைக்கு விளையாண்டதுல வந்து எனக்கு அந்த கடைசி விளையாண்டது தான் பிடிச்சிருந்துச்சு. இல்ல ஜிடிஏவா? இந்த வாம்பயர். வாம்பயரா? ஓ அந்த வாம் கேமா? நீ ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல கீழ இறங்கி போயிட்டே இருக்க பாரு. என்ன கூப்பிடாத. அதான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி. நேரம் போறதே எனக்கு தெரியல ப்ரோ. தேங்க் யூ. நன்றி. டண்டன் ஒருவேளை ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் அதெல்லாம் ஆயிட்டீங்கன்னா நம்மளாம் மறந்துடாதீங்க. அப்போ ப்ரோ அப்போ நான் கூப்பிட்றேன் ப்ரோ. வந்து டண்டனை வந்து நம்ம உரையாட டீச்சருக்கு வந்து சார் அப்படின்னா அவர் பேர் கேட்டீங்களே அவர் தாத்தா பேர் என்ன தெரியுமா? அவன் தாத்தா பேர் என்ன தெரியுமா? அப்போ சொல்லுவார் பாருங்க. இல்ல ப்ரோ. ஆனா வந்து எனக்கு உண்மையாலுமே நீங்க அந்த
GTA 4க்கு GTA 5ல இருக்க டிஃபரன்ஸ்லாம் கண்டுபிடிச்சு போறீங்க. ஓகே ப்ரோ, थैंक यू டண்டன். Thank you. ப்ரோ மூஞ்சதான் ப்ரோ வாய்ஸ். டொக்கு அப்புறம் இப்போ நான் லைன் கிங் ட்ரைலர் பத்தியா? ப்ரோ 4K கேப்சர். ப்ரோ ஒரே நிமிஷம். என்ன? டொக்குக்கு லெஃப்ட் சைடுல என்ன பாட்டில் இருந்துச்சு? இப்போ அது என்ன பாட்டில் காணோம். யோ டொக்கு இதுக்கு தான் ஸ்டாப் பண்ணியா? ப்ரோ இங்க எதுக்கு ப்ரோ என்ன பாட்டில்? யோ டொக்கு அது முன்னாடி இருந்துச்சா? பாட்டிலா. ஐயோ டிஜி உங்களுக்கு தெரியாதே. ஐயோ போச்சு. பாராசூட்டா யோ என்னையா சொல்ற டொக்கு நீ அதை எடுத்து வச்சியப்ப? இல்ல ப்ரோ டேபிளே நான் ஊத்திருக்கேன் ப்ரோ. ஓ ஓகே அந்த பாட்டில் எடுத்து வந்து என்ன பாட்டில்? ரூம் ஃப்ரேவும் பாராசூட் எண்ணெயும் ப்ரோ. பாராசூட் என்னையா? சரி விடு சரி விட்டு ஓகே ஓகே. ப்ரோ இப்போ இன்னைக்கு என்ன தடவி இருக்கு சோ அதனால நீங்க வச்சிருக்க. இல்ல ப்ரோ அந்த கையில அந்த ஆயில் ஒட்டிருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேன். அந்த பின்னாடி ஓ தேனோஸ்லயா ப்ரோ? அந்த தேனோஸ்ல ஆயில் ஏதாவது இருக்கான்னு? நான் எண்ணெயே தேக்க மாட்டேன் ப்ரோ முதல்ல. அப்புறம் அதான் ப்ரோ அதை ப்ரோ நீங்க தண்டனை தனியா போட்டுக்கிறீங்க. தன்னை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரோ அவன் பாருங்க நான் ப்ரோ நீங்க யாரா நோட் பண்ணீங்கன்னா என்ன பாட்டில் இருக்கா பார்த்துருக்கான். அந்த கிரீன் ஸ்கிரீன் நவுத்துனா தெரியும். அவன் என்ன எதுல இருக்கோ அதுலதான் அவன் பாப்பான். அதான் கரெக்ட் ப்ரோ. டண்டனோட எண்ணெயில் இருக்கு. ஆமா ப்ரோ. இப்ப சொல்லுங்க டாக்டர் உங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருந்துச்சு? எனக்கும் வாம் தான் ப்ரோ. வாம் டவுன் அப்புறம் சிவல்ரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. நன்றி ப்ரோ. சிஜாக் ப்ரோ தான் முதுகுல குத்திக்கிட்டே இருந்தாரு ஏன் தெரியல. யார் ப்ரோ? ஓகே சிவல்ரி இல்ல ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தப்பா கேக்குது டாக்டர். அவங்களுக்கு நல்லபடியா குணமாகட்டும் ப்ரோ. அதுக்கு வேண்டிக்கிறோம். தேங்க் யூ ப்ரோ. நன்றி தேங்க் யூ டோக்கு. அப்புறம் நீ மறக்காம அடிச்சு ஒரு போட்டோ மட்டும் போடு. ப்ரோ PS பாக்ஸ் 2 வச்சிருக்காரு ப்ரோ. எங்க PS பாக்ஸ் 2 இருக்கு? அங்க பாருங்க பக்கத்துல Xbox இருக்கு அத சொல்றாரு. அது PS பாக்ஸ் 2 சொல்லிட போறாரு. அவன் என்ன கேக்குறான் தெரியுமா? அதான் ஒன்னு வச்சுக்கல ஒன்னு குடுங்கறான். ப்ரோ வேணுமான்னு கேட்டு சொல்லுங்க ப்ரோ. நான் கேப்பனா நீங்க ஒரு நல்ல ஐடியாவும் கொடுத்தீங்க ப்ரோ. எப்படி செல்வபுரம் ஆந்திஸ் பாட்டு போட்ட மாதிரி அந்த கொடுக்க முடியாத டண்டன் வச்சு ஒரு பாட்டு போட சொல்லிடலாம் இருக்கோம் ப்ரோ. ஓ ஓகே போடு. அட ஆமா ப்ரோ அது சொல்லிருக்கலாம். டொக்கு எப்படி ஆனா உண்மையாலுமே ஒரு பாட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல உனக்கு ஒரு டயலாக் வருது. உண்மையாலுமே ஒரு பாட்டு ரெடி ஆயிட்டு இருக்கியா? அந்த பாட்டு ஆல்ரெடி எழுதிட்டாரு. அதுல டண்டனும் நீ ஒரு இது வருது. அதுல கண்டிப்பா அது வருது. அது நான் அத பார்க்கணும். வந்து இன்னைக்கு ஒரு கேமே தன்னை வெர்ஷன்லயே அந்த மாதிரி ஒரு போட்டு வர சொல்றேன் உனக்கு. ஆமா இருக்கு ப்ரோ. தன்னை பத்திய கேம் வந்தும் கலங்காமல் உட்கார்ந்திருக்கும் சிஜாக். கலங்கிட்டோம் ப்ரோ. நான் கலங்காமலாம் உட்காரல ப்ரோ. ப்ரோ எப்படி ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிங்க பாத்தீங்களா? ப்ரோ அது என்ன தெரியல சும்மா ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டேன். ஃப்ளூக் இல்ல ப்ரோ அதான் நீங்க எங்களுக்கு ஆட தெரியலப்பா அதனால. அதான் நீங்க ப்ரோ அதுவே ரொம்ப கடுப்பா இருந்தது ப்ரோ. வாமா சுத்திட்டு இருக்கிறதுக்கு என்ன நடக்குனே புரியல. அது எப்படி நீ இருந்துச்சா வாமா தான் கடுப்பா இருக்கா இல்லையா? இருக்கு கடுப்பா. அதுதான் அப்படிதான் நாங்களும் உனக்கு ஏன் அந்த பேர் வச்சோம். Emotional damn it. Oh my god. எனக்கு தலை வலிக்குது. அதான் ப்ரோ அது என்ன மண்டை ஒன்னு ஏறுதான் எதுக்கு தலையில விட்டிட்டு இருக்க? இல்ல ப்ரோ இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். முடியல அப்படி தொங்கும். குளிச்சு வந்தியா? இப்ப போய் குளிச்சு வந்தியா நீ? சீவக்கெல்லாம் வந்தியா? இப்ப இல்ல ஈவினிங் குளிச்சிட்டு வந்தேன். அது அப்படியே 2 மணி ப்ரோ. 2 மணிக்கா? இல்ல இப்ப ஈவினிங் லைவ் இதுக்கு போயிருந்தேன். கம்பல் பார்ட்டி பண்ணும்போது அந்த போட்டோ நம்ம அங்க எடுத்தமே அதுவா அந்த கடையில அந்த போட்டோவா? அது கடை இல்லைங்க அந்த இது நினைக்கிறேன். கடையா? கடைதான். கேமர்ஸ் கடை தான். ஓகே அதுல எத்தனை ப்ரோ ஒட்டிருக்கீங்க? அதெல்லாம் தெரிஞ்சு ஒட்டினீங்களா? சும்மா எல்லாமே தெரிஞ்சது தானே பின்னாடி இந்த போட்டோல ஒட்டினது? இது எல்லாமே வந்து என்னோட லைக் எனக்கு இந்த பார்த்த அனிமேஸ்ல பிடிச்ச இது. கீழே இருக்கிறது வந்து நருட்டோ. அது மேல வந்து டீமன் ஸ்லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் அது மேல ஜோஜோ பிசார்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது இங்கேயும் ஜோஜோ பிசார்ட் அட்வென்ச்சர் தான். மேல கொஞ்சம் நருட்டோ இந்த கடைசி மாதரா கூட சண்டை போடுவாங்கல்ல 2 பேரு. நருட்டோ சாசுகேவும். அப்புறம் வந்து மேல பெர்சர்க்னு சொல்லிட்டு என்ன ஒரு செகண்ட் உழுக்குன ஒரு அனிமே. பெர்சர்க் கொஞ்சம் 18+ மாதிரி தான் இருக்கும். ஆமா அது நீ பாத்துருப்ப. இல்ல நான் எதிர்பார்க்கல. அது 18+ வந்து கடைசி ஒரு எபிசோட்ல தான் காமிப்பாங்க. அப்ப நீ பெருமானே அப்படினே இந்த ஹோல் சீனுமே அந்த சீன் தான். பாத்துட்டே இருக்கணும்னு போட்டு வச்சுட்டோம். அதான் இருக்கலாம். அந்த நாலிஸ் தமாஸ் சீன்ஸ் வந்து கட்டிட்டேன். போடு ஃபேஸ் கேம்.
ப்ரோ இது எப்படின்னா நந்தன் எபிசோட் நோட் இந்த இல்ல சாகான ஒரு கேம் எங்களை பண்ண சொல்லிட்டே இருப்பீங்களா? அது என்ன கேம்? என்ன சகா? மொபைல் கேம். அதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கான் ப்ரோ. ப்ரோ அந்த கேம் ஃபுல்லா முடிச்சிட்டு ப்ரோ கடைசியா டேங்க் ஃபைட் ஒரு ராக்கெட் லான்ச்சர் ஒரு ஆனா அதுக்காக தான் கேம் பண்ணது மாதிரி. ப்ரோ ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி ப்ரோ அப்படினா. ஸ்டோரி நல்லா இருக்குங்க இதெல்லாம். இல்ல இது வந்து தவறான ஒரு இன்ஃபர்மேஷன். யாரும் வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அவங்க வந்து நீ சொன்னே இல்ல ப்ரோ எனக்கு தெரியும் டொக்கு ப்ரோ அன்னைக்கு விசில உட்கார்ந்து ஃபுல் கேம்பெயினை பார்த்தாருன்னு எனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும். அத உண்மையா சொல்லுங்க. பாத்தியா அந்த ஃபைல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு ப்ரோ என்கிட்ட. ஓஹோ இன்னும் பழக்கம் ஓகே நன்றி ப்ரோ. தேங்க்யூ சிஜாக், ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. ப்ரோ இது இந்த ஃபண்ட்ரைசர் நான் வந்து லைக் நீங்க வீடியோ போட்டு நான் பார்க்க போதும் இந்த மிலாப்ல வந்து அந்த அவங்களோட போட்டோ போட்டிருக்க போது என்னோட பாட்டியோட ஞாபகம் எனக்கு வந்தது. இன்னும் எங்க அம்மாச்சியோட ஞாபகம் இங்கதான் இருக்காங்க. டப்புன்னு எனக்கு வந்து அந்த போட்டோ பார்க்க போதும் அது அவங்க மாதிரி இருக்க போதும் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்தது பார்க்க. ஸோ அதனால வந்து என்னோட ஆதரவை வந்து நான் தெரிவிச்சிட்டேன். ஸோ அதனால வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து உங்க சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் டொனேட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை இல்ல முடியலன்னா கூட ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அது வந்து அதுவே வந்து போதும் உங்களுடைய உதவி. நன்றி ப்ரோ கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ சிஜாக், ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ நன்றி. இப்ப மாப்பிள்ள கொட்டமுத்து